ஹலோ. ஏமா போன் எடுக்க உனக்கு இவ்வளவு நேரம்? வெளியே எங்கேயும் நின்னுட்டு இருந்தியா என்ன? இல்லங்க. அப்புறம் எதுக்குமா போன் எடுக்கல? தூங்கிட்டியா என்ன? இல்லங்க, யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்சுட்டு இருந்தியா? அப்படி என்ன யோசனை? நான் போன் அடிச்சது கூட உனக்கு தெரியாத அளவுக்கு. நம்ம குடும்பத்துல இன்னும் சில காரியத்துல ஏதோ தடை இருக்கு. நம்ம ஆசீர்வாதமா இருந்தாலும் சில காரியம் மாறல. அது ஏன்னு தெரியல. அதான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுல போன் அடிச்சத மறந்துட்டேங்க. நீ சொல்றதும் உண்மைதாமா. சில நேரத்துல சில காரியத்தை புரிஞ்சுக்கவே முடியலங்க. என்னங்க அமைதியா இருக்கீங்க? அமைதியா இல்லம்மா, யோசிக்கிறேன். என்ன காரணமா இருக்கும்னு தெரியலையே. சரி, மனச ஃப்ரீயா விடுங்க, பாத்துக்கலாம். சரிம்மா. ஜான் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். சரிம்மா, அவனை கேட்டதா சொல்லு. சரிங்க. என்னம்மா, உன்னை கொஞ்ச நாளா கவனிக்கிறேன். உன் முகமே சரியில்லையே. இல்லப்பா, நான் எப்பவும் போலதானே இருக்கேன். எனக்கு தெரியாதா சுபி? அகத்தின் அழகு முகத்துல தெரியுமே. கொஞ்ச நாளா ஒரு கவலை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குப்பா. என்ன கவலைமா? நிறைய விஷயத்துல தடைகளை பார்க்க முடியுது. என்னை ஏமாத்தி வாங்கிட்டு போன அந்த 1,00,000 ரூபாய் பணம் திரும்ப கிடைக்கல. அவரும் ஃபாரின்ல இருந்து வர எவ்வளவு முயற்சி பண்றாரு, ஆனா வர முடியல. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன காரியம்னு தெரியலப்பா. எப்ப இந்த தடைகள் மாறும்னு தெரியல. இல்ல நான் தான் என்ன பண்ணணும்னு தெரியல. கவலைப்படாதமா, ஏதாவது ஒரு வழி இருக்கும். நம்ம வாழ்க்கையில தடைகள் வருதுன்னா ஆண்டவர் ஏதோ ஒண்ண நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். ஆமா சுபி, சில நேரத்துல சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புவாரு. சில நேரத்துல நம்மள உணர்த்த விரும்புவாரு. ஏதோ ஒரு இடத்துல தேவனை நாம துக்கப்படுத்தி இருப்போம். அத நாம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் தடைகளை கர்த்தர் கொண்டு வராரு. அதான் என்னன்னே புரியலப்பா. பொறுமையா இருமா. தேவ சமூகத்துல அமர்ந்துரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு காட்டுவேன்னு ஆண்டவர் சொல்றாருல. கவலைப்படாத சுபி, எல்லாம் உனக்கு தெரிய வரும். சரிப்பா. அக்கா இப்போ கொஞ்ச நாளா மெர்சிய பார்க்க முடியலையே. வெளியில எங்கேயாவது ஊருக்கு போயிருக்காளா? டூருக்கு போகல சுபி, மேற்படிப்புக்கு படிக்க போயிருக்கா. மேற்படிப்புக்கா? எங்கக்கா? சென்னைக்கா பெங்களூருக்கா? ரெண்டுமே இல்லம்மா, லண்டன் போயிருக்காமா. லண்டனுக்கா? என்னக்கா நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல? மெர்சியும் கூட சொல்லாம போயிட்டாலே. அப்படி இல்லம்மா, போறதுக்கான வாய்ப்பு இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவருடைய கிருபை அவளை லண்டனுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. எல்லாம் ஏதோ ஒரு கனவு மாதிரி இருந்துச்சுமா. ஆச்சரியமா இருக்குக்கா. ஆமா சுபி, நாங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொன்னா கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் மர்சிக்கு ஃபாரின்ல படிக்க வாய்ப்பு வந்துச்சுமா. வீட்ல எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனா பணத்துக்கு என்ன செய்ய, அத நினைச்சாதான் கவலையா இருந்துச்சு. ஏற்கனவே பிரச்சனைகள் அதிகம், இதுல இவளோட படிப்பு காரியம் வேற. என்ன செய்யறதுன்னே தெரியாம தான் இருந்தோம். ஆனா ஜெபத்தை மட்டும் விடலமா. ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும் நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு கிரியை செய்ய ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு தடையா மாற ஆரம்பிச்சிச்சு. மெர்சி எப்படிக்கா ஃபாரின் போனா? அது ஆண்டவருடைய கிருபமா. போன மாசம் ஒரு குடும்பத்துக்கு நான் ஜெபிக்க போயிருந்தேன். கணவனும் மனைவியும் கிட்டத்தட்ட பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை மேல இருந்தாங்க.
ஆண்டவருடைய வார்த்தைய அவங்க கிட்ட சொல்லி அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு வந்தம்மா. இன்னைக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரி வா, அப்படியே பேசிக்கிட்டே போவோம். வாங்கக்கா. அவங்க 2 பேரும் குடும்பமா லண்டன்ல போய் செட்டில் ஆக போறாங்களாம். என் பொண்ணோட படிப்பு விஷயத்த அவங்க எப்படியோ கேள்விப்பட்டிருக்காங்க. அவங்க இதயத்துல ஆண்டவர் பேசியிருக்காரு. உங்க பொண்ணோட படிப்பு செலவுக்கு தேவையான எல்லா பணத்தையும் நாங்களே கொடுக்கறோம், நாங்களே பத்திரமா அவளை கூட்டிட்டு போறோம்னு சொல்லி அவங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாங்க சுபி. அக்கா, கர்த்தர் நடத்துற விதத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான் சுபி. அக்கா, நீங்க வேற வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாமா, கர்த்தர் தான் வழி திறந்தாரு. ஆனா இன்னும் பணத்தை முழுசா கொடுக்கல. அதுக்கும் கர்த்தர் வழி திறப்பாருக்கா. கண்டிப்பா சுபி. அக்கா, உங்ககிட்ட ஒரு காரியம் கேக்குறேன். என்ன விஷயம் சுபி? உங்க வாழ்க்கையில இருந்த நிறைய தடைகளை ஆண்டவர் மாத்தினத பத்தி சொன்னீங்கல்ல. எனக்கும் நிறைய தடைகள் இருக்குக்கா. ஆனா ஏன் இந்த தடைகள் எப்ப மாறும், நான் என்ன பண்ணணுங்கிற விஷயம் எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. எனக்கு மட்டும் இல்ல, அவருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. இது எப்ப மாறும்னு தெரியல. நாம ஜெபிப்போமா, நிச்சயமா ஆண்டவர் காரியத்தை வெளிப்படுத்துவாரு. நீ கவலைப்படாத. சரிக்கா. சுபி, நேத்து நான் பைபிள் படிக்கும்போது ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்கிட்ட உணர்த்தினாருமா. என்ன வார்த்தைங்க? யோனா 2ஆம் அதிகாரத்தை வாசிச்சிட்டு இருந்தேம்மா. அதுல யோனா ஆண்டவர்கிட்ட பண்ண பொருத்தனைய செலுத்துவேன்னு சொன்னாரு. உடனே மீன் அவரை கரையில கொண்டு போய் கக்கிடுச்சு. ஒருவேளை நம்ம கூட ஆண்டவருக்கு ஏதாவது பொருத்தனைய செலுத்தாம இருக்கிறோமான்னு தெரியல சுபி. என்னம்மா அமைதியா இருக்க? நீங்க சொல்றதை யோசிச்சு பார்த்தேங்க. ஒருவேளை இது உண்மையா இருக்கும்னா நம்ம வாழ்க்கையில இதுவே ஒரு பெரிய தடையா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. நானும் யோசிக்கிறேன், நீயும் யோசி. ஆண்டவர் என்ன காரியங்கிறத நமக்கு வெளிப்படுத்தட்டுமே. சரிப்பா. எந்த வசனம் ஆண்டவர் உணர்த்தினார்னு சொன்ன? யோனா 2:10க்கா. அதுல யோனா நான் பண்ண பொருத்தனைய செலுத்துவேன்னு ஆண்டவர் கிட்ட சொல்றாரு. அத கேட்ட ஆண்டவரு மீனுக்கு கட்டளை இட அது கரையில யோனாவை கக்கிட்டு. என்னக்கா யோசிக்கிறீங்க? அன்னைக்கு உன்கிட்ட பேசிட்டு நான் வீட்ல போய் பைபிள் வாசிக்கும் போது என்கிட்டயும் இதே காரியத்தை தான் ஆண்டவர் பேசினாரு. யோனா பண்ண பொருத்தனைய தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு. இன்னைக்கு அதே காரியத்தை தான் நீயும் சொல்ற. அப்ப ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துறாருலக்கா. ஆமா சுபி, நம்ம வாழ்க்கையில பிரச்சனையில தேவையில நாம இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி வாயை திறந்து பொருத்தனை பண்ணிடுறோம். ஆண்டவரும் நமக்கு நன்மை செஞ்சிருவாரு. ஆனா நன்மையை பெற்ற நாம கர்த்தருக்கு பண்ண பொருத்தனைய மறந்துடுறோம். அதனாலதான் வேதம் சொல்லுது, நீ பொருத்தனை பண்றதை விட பண்ணாம இருக்கிறதே நல்லதுன்னு. வேதத்துல யாக்கோபு கூட பொருத்தனை பண்ணாரு. ஆனா பண்ண பொருத்தனைய அவர் மறந்துட்டாரு.
ஆண்டவர் வந்து யாக்கோபுக்கு ஞாபகப்படுத்தி நீ எழுந்து பெத்தேலுக்கு போன்னு சொல்லி பொருத்தனைய அவருக்கு ஞாபகப்படுத்தினாரு. ம், சுபி, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பண்ண பொருத்தனைய நிறைவேற்றணும்னு எதிர்பார்க்கிறாருமா. நீ ஆண்டவர் கிட்ட என்ன பொருத்தனை பண்ணன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன் வாழ்க்கையில இருக்கிற இந்த தடைகள் எல்லாம் மாற, உன் கையை விட்டு போன பணம் உனக்கு திரும்ப கிடைக்க கட்டாயம் நீ பண்ண பொருத்தனைய நிறைவேத்த பாருமா. அது என்னன்னு தெரியலையேக்கா. அத ஆண்டவர் கிட்ட கேளுமா. ஒருவேளை நீ மறந்திருந்தா யாக்கோபுக்கு ஞாபகப்படுத்தின மாதிரி ம், உனக்கும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துவாரு. ம். ஒருவேளை ஜெபஸ்டின் ஏதாவது பண்ணிருக்கலாம்ல, இருக்கலாம்ல. ஏன்னா என்ன பொருத்தனைங்கிறது உனக்கு தெரியலல்ல, அதனால்தான் சொல்றேம்மா. ஜெபஸ்டின் பொருத்தனை பண்ணிருந்தா அது அவருக்கு தெரிய வரும்ல. ஜெபஸ்டின் கிட்ட நீ பேசு. சரிக்கா. அப்படி அது என்ன பொருத்தனைன்னு தெரிய வரும்போது பொருத்தனைய நிறைவேத்த தாமதம் பண்ணாதம்மா, உடனே நிறைவேத்திரு. நிறைய பேர் பொருத்தனை பண்ணிட்டு அத நிறைவேத்தாம இருக்காங்க. நீ அப்படி இருந்துராதம்மா. பொருத்தனைய நிறைவேத்தி பாரு. உடனே உன் வாழ்க்கையில இருக்கிற தடைகள் மாறுறத நீ பாப்ப. சரிக்கா.